மீனாட்சி, நாங்க இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தோம். ஜீவாவை இங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க ஸ்டேஷன்ல? நாங்க எவ்வளவு சொல்லியும் ஜீவாவை விட மாட்டேங்கிறாங்க மீனாட்சி. ஜீவாவும் தெரியாம அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டான்னு சொல்றான். ஆனா அவ எந்த தப்பும் பண்ணல மீனாட்சி. அக்கா, நான் சொன்னேன்ல, நானும் அந்த இடத்துல தான்க்கா இருந்தேன். அவனை அரெஸ்ட் பண்ணும்போது நான் பார்த்தேன். ஆனா அவன் எதுக்கு அங்க போனானே தெரியல. அவ அது தப்பான இடம்னு தெரியாம போயிட்டான். மத்தபடி அவ எந்த தப்பும் பண்ற பையன் இல்ல மீனாட்சி. ரொம்ப நல்ல பையன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலக்கா. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னு எதுவுமே தெரியலக்கா. ஒரே குழப்பமா இருக்கு. இல்ல மீனாட்சி, ஜீவா நிச்சயமா இப்படி ஒரு தப்பா பண்ணிருக்கவே மாட்டான். ஆனா எவ்வளவு சொல்லியும் இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோம்னு சொல்றாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே எதுவுமே தெரியல மீனாட்சி. அவரும் வக்கீல் கிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்காரு மீனாட்சி. அதான் மாமா இருக்காருல்ல, நீ எதுக்கு அங்க போன? என்ன பேசுற மீனாட்சி? இந்த நேரத்துல ஜீவாக்காக நாம தானே வந்து நிக்கணும். அவன் நம்ம வீட்டு பையன் மீனாட்சி. நமக்காக எவ்வளவு உதவி பண்ணிருக்கான். அவன் எப்படி இந்த நேரத்துல தனியா விட முடியும்? அக்கா, நீ பயப்படாத. அதான் மாமா இருக்காருல்ல, அவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்க. நீ தைரியமா இரு. எதனாலும் எனக்கு கால் பண்ணு. சரி. நிறுத்துறியா? இப்ப என்ன ஆயிடுச்சு? நடு வீட்டுல உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. இப்படி ஒரு பிள்ளை பத்த வர என்ன செய்யறது அம்மாச்சி? இப்படி குடும்பத்தோட மானத்தையே வாங்கியிருக்கான். இதுக்குதான் அந்த பயல இந்த வீட்டுல இத்தனை நாள் வச்சிருந்திருக்க கூடாது. இத்தனை நாள் வெட்டியா ஊரை சுத்திட்டு இருந்தேன். இப்போ இந்த கூத்து வேற. நல்லா வளர்த்து வச்சிருக்க மருமவளே. என் மானம் போகுது. அத்தை, ஜீவா அந்த மாதிரி பையன் இல்ல அத்தை. அவன் கண்டிப்பா இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டான். வாய் மூடுறியா நீ? இப்படி நம்பிதான் இந்த நிலைமையில வந்து நிக்குது. நான் அடிச்சு சொல்றேன், நிச்சயமா அவன் அதை பண்ணிருப்பான். போலீஸே அந்த இடத்துல வச்சு பிடிச்சிருக்காங்கல்ல, அப்ப தப்பு நடக்காமலே இருந்திருக்கும். நம்ம பரம்பரையில ஒரு ஆம்பளை கூட இந்த மாதிரி கேடுகட்ட வேலை செஞ்சது இல்ல. இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கியா இருக்கானே. அவன் அப்படி சொல்லாதீங்க. என் புள்ள அப்படிப்பட்டவன் இல்ல. இன்னும் அவனுக்கு நீ முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கல. அவனால இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு அசிங்கம் வந்து சேர்ந்திருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி பொண்ணுங்க சவகாசம் மட்டும்தான் இல்லாம இருந்துச்சு. இப்ப அதையும் ஆரம்பிச்சிட்டான். அவனெல்லாம் அப்படியே ஜெயில இருக்க விட்டுருக்கணும். அவனை கூட்டிட்டு வரேன்னு கிளம்பி வேற போயிருக்காங்க. யார கேட்டு அவங்க எல்லாம் போனாங்க? நான் எம்பட்டோ சொன்ன அம்மாச்சி. ஆனா என் பேச்சுக்கு இங்க எங்க மரியாதை இருக்கு? வர வர என் பேச்சுக்கே இந்த வீட்டுல மரியாதை இல்லாம போயிடுச்சுல்ல. இன்னும் அந்த விளங்காதவன் இந்த குடும்பத்துக்கு என்னென்ன அசிங்கத்தை கொண்டு வர போறானோ. ஜீவாவை பத்தி எனக்கு தெரியும். அவன் ரொம்ப நல்லவன். அவன் இந்த மாதிரி ஒரு தப்ப ஒரு நாளும் செய்ய மாட்டான். தெரியாம தான் மாட்டிட்டு இருப்பான். ஆமா ஆமா, அவன் பச்சை குழந்தை பாருங்க. ஒண்ணும் தெரியாதவன் மாதிரி அங்க போய் மாட்டிக்கிறதுக்கு. ஏன் அத்தை நீங்க வேற? நீங்க இப்படி அவனை நம்புறதுனாலதான் அவன் தறி கேட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். எல்லாம் ஏன் தப்பு தாண்டி. இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் அம்புட்டு பெரிய பாவத்தை அந்த பாவி பண்ணா. அப்பவே அவனை நான் அடிச்சு விரட்டி இருக்கணும். விட்டு வச்சேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? அவனை சின்ன குழந்தையில இருந்து பாத்துட்டு இருக்கீங்க. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இப்படி ஒரு தப்பு அவன் செய்யறவன் இல்லன்னு. அவனை பாத்துக்கிட்டு இருந்ததுனால தாண்டி சொல்றேன். கொஞ்ச நெஞ்சா கூத்தா அவன் பண்ணிருக்கான். காசை கொட்டி அவனை படிக்க வச்ச, அதுலயும் உருப்படல.
வேலை வெட்டி எதுக்கும் போகல. வீட்ல கட்ட வச்ச பணத்தை எடுத்துட்டு போய் ஊதாரித்தனமா செலவு பண்ணா. அதனால கண்டவ முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நின்னேன். இத பாரு, அதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ குடும்பத்தையெல்லாம் அசிங்கப்படுத்திட்டான். இந்த வீட்ல இன்னும் 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அவனுங்க இத மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிருக்காங்களா? என் பேச்ச கேட்டு ஒழுங்கா வளர்ந்திருக்காங்க. நீ ஒருத்தனை வளர்த்து வச்சிருக்கிற லட்சணம் இப்படி. அத்தை, அவன் செஞ்ச வேலையால அவனுக்கு எந்த அசிங்கமும் கிடையாது. அன்னபூர்ணி அம்மா வீட்டு பையன் இப்படி பண்ணிட்டான்னு எல்லா பேரும் அம்மாச்சிக்கு தான் வந்து சேரும். நான் எங்கன்னு போய் முட்டிக்கிறது? எல்லாரும் நான் கட்டி காத்து வச்சிருந்த கௌரவத்தை சந்தி சரிக்க வச்சிட்டிய. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். அவன் இந்த மாதிரி தப்பா கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டான். வேற ஏதோ நடந்திருக்கு. அவன் வரட்டும் அத்தை. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான். அப்புறம் ஆரத்தி எடுத்து வீட்ல வச்சு சீராட்ட போறியா? ஹம். இப்படி ஒரு மானங்கெட்ட வேலைய பார்த்தவன இதுக்கு மேலேயும் வீட்டுக்குள்ளார நான் விட்டு வைப்பேன்னு நினைக்கிறியா? அத்தை, என்ன அத்தை சொல்றீங்க? இனிமே இந்த பைய காலடி கூட ஏன் வீட்டுக்குள்ள படக்கூடாது. அவன் இங்க இருக்கவே கூடாது. அத்தை, அவன் வந்த பிறகு என்னாச்சுன்னு கேட்டதுக்கு அப்புறம். ஏய், என்னத்த கேட்க சொல்ற? கேட்ட வரைக்கும் போதும். அந்த பையன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. அவனை எங்க போ சொல்லு. இந்த வீட்டுக்குள்ள வந்தா நடக்கிறதே வேற. சொல்லிட்ட. அம்மா